தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவில் அன்பான இறைமக்களே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். இன்று பொதுக்காலத்தின் 28வது ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். ஆண்டவர் இன்றைய வாசகங்களிலே விண்ணக ராஜ்யத்திற்கு நுழைய வேண்டும் என்றால் தூய்மையான ஆடை மிக அவசியம். ஒருவேளை தூய்மை ஆடை இல்லை என்றால் எரி நரகத்திற்கு தள்ளப்படுவார்கள் என்ற ரகசிய ஓவை தான் இன்றைக்கு நற்செய்தியாக தியானிக்கின்றோம். ஆகவே விழிப்பாயிருங்க. தொடக்கத்திலே வாலிப பிள்ளைகளுக்காக தியானம், அதைத் தொடர்ந்து பெரியவர்களுக்கு இறைவன் நம் அனைவரையும் அவர் மக்களாக மாற்றி திருமண ஆடையோடு விண்ணகத்துக்கு தூய்மையான ஆடை அடைந்தவர்களாய் நுழைய நம்மை ஆஸ்வதிக்க வேண்டுமாக. எங்கள் அன்பு தந்தை இறைவா, மாலை விலைக்காய்வை போற்றுகிறோம். எங்கள் அனைவரையும் முன்பாக சமர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆன்ம கண்களை திறந்து ராஜ்யத்தின் ரகசியத்தை அறிந்து அதுக்கேற்றவாறு வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு தருவீராக. ஏனோ தானோ என்று வாழ்கிற கிறிஸ்துவ வாழ்க்கை மாற்றம் பெற்று உமக்காக உண்மைக்காக வாழ்கிற எண்ணத்தினால் எங்களை நிரப்பும். உடைய வாக்குகள் எங்கள் வாழ்க்கைக்கு ஒளிமயமாகட்டும். இருள் அகன்று தூய்மையான ஆடை அணிந்து உமக்கு முன் வந்து நிற்க எங்களுக்கு அருள் தாரும். விழாம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டுகிறோம். நடக்கிற வாலிப குழுக்களுக்காய் நன்றி. வாலிப தியானம் மிக சிறப்பாக நடைபெறுவதாக. நடத்துகிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதியும். அனைவரும் பார்க்கிற கண்கள் மாற்றம் பெறட்டும். ஒவ்வொரு வாலிபரும் தங்கள் வாழ்க்கை இயேசுவுக்கே என்று சொல்லி வாழ இன்றைய நாள் ஆசீர்வாதமாய் தருவீராக. அனைத்தையுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். தொடர்ந்து நீரை பாதுகாத்துக் கொண்டு தொடக்கம் முதல் முடிவு மற்றும் நீரிலிருந்து நடத்துவீராக. இவெல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி உமது ஆசீர்வாதத்தை நாங்கள் அனைவரும் பெற்றுக்கொண்டு தூய ஆவியானவர் கையில சமர்ப்பணிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களை, இப்போது வாலி பிள்ளைகளுக்கு பாடல்களும் செய்திகளும் உண்டு. உங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் ஒன்று கூடுங்க. அந்த பிள்ளைகள் இறை மக்களாய் மாறட்டும். தொடர்ந்து நாம் ஆண்டவரை துதித்து போற்றுவோமாக. Praise the Lord, dear youths. Today this topic is all about soar like an eagle. The Lord says, I will pick up from you from the miry clay. சேற்றிலிருந்து விழுந்தால் கண் மலை மேல் நான் உன்னை நிறுத்தி வைப்பேன் என்று சொல்கிறார். Hold me close and I will choose you like an eagle. Soar up and come to me. I will touch you, I will bless you, and I will give my power with full heartedness. Now let's start in praise and worship our Lord Jesus Christ. In the கண்மலை ஆனவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இன்று பாடலை பாடி இன்று இந்த நேரத்தில் எல்லா வாழ்வு மக்கள் கைகளை தட்டி நம்ம இயேசுவை ஆராதிக்கும் போதோ நம்ம உயிருள்ள தெய்வனை நம்ம ஆராதிக்கிறோம். இந்த நேரத்தில் நல்ல கரங்களை நல்ல தட்டி இயேசுவை உற்சாகத்தோட மகிழ்ச்சியோட நம்ம ஆராதிக்கலாமா? லைக் சோர் லைக் an eagle. அந்த கழுகு எப்படி இருக்குதோ அதே போல நம்மளும் நல்ல brave, bold, sharp இருக்கலாமா? Yes, come on everybody. Yes Lord Jesus. இந்த கண்மலை ஆண்டவரே, நீ காக்கும் தெய்வம் நீரே. பாடலை பாடி இந்த நேரத்தில் ஆராதிக்கலாம். வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமை
வாய் திறந்து நம்ம இயேசுவை வார்த்தை சொல்றோமோ, நமக்குள்ள பெலனும் வல்லமையும் மாட்சியும் நமக்குள்ள அது எழுந்து வரும். சோ இந்த நேரத்துல ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு இந்த பாடலை பாடி இயேசுவுக்கு நன்றி சொல்லலாமா? Yes, Lord Jesus. When we thank our Lord Jesus Christ, when we praise Him, the Lord Jesus Christ will be so happy. Yes. Because we being the youths, we being the daughter and son of our Lord Jesus Christ, He is always eagerly waiting for us. My daughter will not come, my son will not come. So let's thank and praise the Lord Jesus Christ. இந்த நேரத்துல ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு பாடலை பாடி இயேசுவை ஆராதிக்கலாமா? எல்லாரும் கரங்களை தட்டி, நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்லை, கரங்களை தட்டி உற்சாகத்தோடு இந்த பாடலை கண்களை மூடி பாடலாம். Feel the song and sing. The Lord Jesus will come and bless you. Yes, Jesus. Amen. வாழ்க்கையில கர்த்தர் நிறைய செஞ்சுக்கிறார். So let's thank Him. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. இயேசு செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இயேசு செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, வடிகுலிலிருந்து மீட்டாரே, ஜீவனையும் தந்தாரே. That is the Lord Jesus. Yes, Lord. குற்றங்களை எப்பொழுதும் ஆண்டவர் இயேசு மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். எந்த நிலையில நீங்க இருந்தாலும் இயேசு ஆண்டவர் இந்த நேரத்துல உங்களை மன்னிக்க போகிறார். Yes, Lord Jesus. Thank you, Lord. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, நம் குற்றங்களை மன்னித்தாரே. நோய்களை நீக்கினாரே, படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை நீத்தாரே. Yes, Jesus. படுகுழியில் நின்று மீட்டாரே. ஜீவனை நீத்தாரே. இயேசு செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இயேசு செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, உள்ளத்தோடு. கிருபை இரக்கங்களால் அவனை வழிமுறை சூற்றுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் விருத்தி ஆக்குகின்றார். Yes, Lord Jesus. வாழ்நாளெல்லாம் எந்த கஷ்டம் இருந்தாலும், எந்த வேதனை இருந்தாலும், இயேசு ஆண்டவர் இந்த நேரத்துல திருப்தி ஆக்கப் போகிறார். எல்லா துக்கம் சந்தோஷமா மாறப்போகுது. Yes, all sorrows will turn to joy with you. Thank you, Lord. கிருபை இரக்கங்களால் மனமுடி சூற்றுகின்றார். கிருபை இரக்கங்களால் மறுமொழி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். நம் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். இயேசு செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
our Lord Jesus Christ. He does so much for us in our life. So always we should thank Him from our heart, from our mind and soul, not just by words. Because our words which comes only from the mouth is not at all good. It's waste of time. But if you thank our Lord Jesus Christ from the heart, yes, it is so pleasure. The Lord light will shine upon you. எவ்வளவு அழகான வார்த்தை இயேசு சொல்லுகிறார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நீங்க எவ்வளவு எளிமையா இருந்தாலும் உங்களை புதிதாக்கி மகிழ்கின்றார் ஆண்டவர். அதே போல நீங்க எவ்வளவு ஓடினாலும் நடந்தாலும் பலன் மட்டும் குறைவதில்லை. இயேசு ஆண்டவர் நமக்குள்ள இருக்கும் போது தான் எந்த பலவீனர் குறைவி ஆகவே ஆகாது. இந்த நேரத்துல கண்களை மூடி ஒவ்வொரு வாழும் மக்களுக்காக நம்ம செபிக்கலாமா? நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்லை, இயேசுவை ஆண்டவரை நம்ம ஆராதிக்கும் போது துதிக்கும் போதும் கண்களை மூடி நீங்க இயேசுவை ஆண்டவர், இயேசுவே எனக்குள்ள வாரும், இயேசுவே என்னை தொடும், இயேசுவே எனக்குள்ள வாரும் அப்பா. நீங்க எவ்வளவு குற்றம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்லை. But in the நேரத்திலே Lord Jesus will come and touch you. It's going to deliver you and going to heal you right now. Let's close our eyes and start praying on Lord Jesus Christ. Hallelujah. Thank you Jesus. நன்றி தகப்பனே. ஏசப்பா இந்த உன்னதமான நேரத்துல உடைய பாதத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு வாழ்வு மக்களையும் உடைய கரங்களால ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. உடைய கரம் அவங்க மேல எப்பொழுதும் இறங்கட்டும் தகப்பனே. உடைய அபிஷேக தைலத்தால நிரப்புவீராக. உடைய அக்கினி வல்லமையால நிரப்பும் தகப்பனே. ஏசப்பா நாங்க உமக்கு எதிராக எந்த பாவம் செஞ்சிருந்தாலும் தகப்பனே, எந்த குற்றங்கள் செஞ்சிருந்தாலும் ஏசப்பா இந்த நேரத்துல நீங்க மன்னிக்கிற தெய்வனாய் எங்களை மன்னியும் ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்வு மக்களும் நீங்களுடைய ஆசீர்வாதி ஆண்டவரே. நான் வருகிற நேரத்துல ஒவ்வொரு வாழ்வு மக்களுடைய ஆவி ஊற்றுவேன் சொன்ன தேவாதி தேவன் இந்த நேரத்துல ஒவ்வொரு யூத் மேல தகப்பனே உடைய ஆவியை பொழிந்திடும் தகப்பனே, உடைய அக்கினியை பொழிந்திடும் ஏசப்பா. அபிஷேக நாதரே, ஆறுதல் தெய்வனே இந்த நேரத்துல தகப்பனே let your presence Lord, let your power of Holy Spirit touch each and every youth Lord Jesus. ஏசப்பா இந்த வாலிப நாட்களிலே தகப்பனே உமக்காக சாட்சியாக நாங்க வாழணும் தகப்பனே. உமக்கு ஒப்பான பிள்ளையாக எங்களை தொடும் தகப்பனே. விசேஷமாக தகப்பனே யாரெல்லாம் தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருக்கிறாங்களே அவங்களை அனைவரும் ஆசீர்வதி ஆண்டவரே. வெற்றிப்பான நன்மையா கொடுத்து அவங்களை நீங்க தொடுவீராக தகப்பனே. முழு உள்ளத்தோட முழு பலத்தோட நீங்க ஆராதிக்கும் போது தகப்பனே we want to receive your power Lord. We want to receive your Holy Spirit, Lord Jesus. Yes, right now, Lord, I especially pray for the messenger, Lord Jesus, as she's going to tell the word of God today, Lord. Let that word touch deep inside the heart of people, Lord, and be blessed by your Spirit, Lord Jesus. You guide us, strengthen us, and lead us all to the day of our life, Lord. I close my prayer to Jesus Christ, the Lord. Amen. 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 பிரியமான வாலிபர்களே, இந்த உன்னதமான மாலை வேளையில் நாம் யாவரும் ஆண்டவருடைய இன்ப நாமத்திலாக நாம் கூடியிருக்கிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு என்னவென்று பார்க்கும்போது, கழுகு போல எப்படி நாம் உயர்ந்து பறக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய இறைவாக்கை நாம் தியானிக்க போகிறோம். How to soar like an eagle என்று நாம் இந்த தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. உன்னதமானவரே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று வாக்கு சொன்னது போல ஆண்டவரே, நீங்க எங்க ஒவ்வொரு மத்தியிலையும் நீங்க இருந்து அற்புதங்களை செய்யபடிக்காய் ஜெபிக்கிறேன். நீங்க இருக்கிற இடத்தில் நோய்களும் வேதனைகளும் கட்டுகளும் ஆண்டவரே எல்லா விதமான அந்தகார இருள்களும் அகன்று போகிற வல்லமை உள்ள கர்த்தர் நீர் ஒருவராய் இருக்கீங்க. ஆகையால் இந்த உன்னதமான மாலை வேளையில் நீரும் எங்கள் மத்தியில் வந்து வசித்த ஆண்டவரை ஒவ்வொரு அற்புதங்களையும் நீ செய்வடிக்காய் ஜெபிக்க. இன்றைக்கு நீங்க பேச போகிற ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு உள்ளங்களில எப்படி ஆண்டவருக்குள் உயர்ந்து பறக்க வேண்டும், எப்படி ஆண்டவருக்குள் வளர வேண்டும் என்று சொல்லி அந்த உன்னதமான வார்த்தை மூலமாக ஒவ்வொரு வாலிபரோடு நீ பேசுவீராக ராஜா. நீரே அற்புதங்களை செய்ய வல்லமையாய் வழி நடத்தும். இது அனைவற்றும் எங்க இயேசு கிறிஸ்து நாமத்திலாக ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். ஹalleluya, praise the Lord. இன்றைக்கு நாம் கழுகு போல எப்படி செட்டைகளை விரித்து உயர்ந்து பறக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய இறைவாக்கை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். பிரியமான வாலிபர்களே, வாலிப காலத்துல நாம் இருக்கும் போது நிறைய தடைகளும் நிறைய வேதனைகளும் நிறைய கஷ்டங்களும் நம்மளுக்கு வரலாம். ஆனால்
எப்படி உறுதியாக ஆண்டவருக்குள் உறுதியாக இருந்து எப்படி இந்த பிசாசானவனுடைய அழகையை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று நாம் இன்றைக்கு வாசிக்க போகிறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 30 31 வசனம் வரைக்கும் நாம் வாசிப்ப கேட்போம். Isaiah chapter 40 verse 30 and 31. இளைஞர் சோர்வுற்று களைப்படைவர், வாலிபர் நிலை தடுமாறி வீழ்வர். Amen. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ Yes Lord. புதிய ஆற்றல் பெறுவர். Amen. கழுகுகள் போல ரக்கைகளை விரித்து Amen. உயர செல்வர். Yes Lord. அவர்கள் ஓடுவர், களைப்படையார், Amen. நடந்து செல்வர், சோர்வடையார். Amen. Hallelujah. ஆண்டவர் மேல் பாரத்தை வைக்கிறவர்கள் எப்படி ஓடினாலும் நடந்தாலும் சோர்வடையாதபடிக்கு அவர் காக்கின்றவராய் இருக்கிறார். Hallelujah. Yes Lord. இப்பொழுது நாம் வாசிப்போம். Even those who are young grow weak. Young men can fall exhausted. But those who trust in the Lord for the help will find their strength renewed. They will rise on wings like eagles. They will rise on wings like an eagle. They will run and not get weary. at all. They will walk and not grow weak. but not grow weak. Amen. Hallelujah. இந்த உன்னதமான வார்த்தை நமக்கு என்ன சொல்வது என்றால் ஆண்டவர் மேல் பாரத்தை வைக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பார்க்கும்போது அவர்கள் இளைஞர்கள் கூட சோர்வு அடைந்து போய்வாங்க. ஆனால் ஆண்டவர் மேல் பாரத்தை வைக்கிறவங்க என்றைக்குமே ஓடினாலும் நடந்தாலும் அவர்கள் பலன் குறைவதில்லை. ஆமென். ஹalleluya. ஏனென்றால் நாம விசுவாசம் வைக்கிறது இந்த உலகத்தையே உண்டாக்கின சர்வ லோகத்தின் அதிபதியின் மேல் நாம் விசுவாசத்தை வைக்கும் போது அவர் கழுகுகை போல உயர்ந்து பறக்கிற ஒரு கிருபை, ஒரு பலன் நம் வாழ்க்கையில அவர் தருகின்றவராய் இருக்கிறார். ஆகையால் இந்த வாலிப நாட்களில நிறைய தடைகள் நம் வாழ்க்கையில வரும், நிறைய கீழே விழுகிற அளவுக்கு நமக்கு பிரச்சனைகள் வந்து தாக்கும். ஏனென்றால் இந்த வாலிப காலத்துல தான் ஆண்டவருக்குள் வாஞ்சித்து நடக்கிற ஒரு காலம் இது. ஆனால் இந்த காலத்தில் நாம் தடுமாறி விட்டோம் என்றால் பின் காலத்தில் வயதான காலத்தில் அந்த தடுமாற்றத்திற்கான எல்லா விதமான பலன்களையும் நாம் அனுபவிக்குமாக இருக்கும். ஆகையால் அதற்காகத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இளைஞர்கள் கூட சோர்வு அடைந்து விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் மேல் பாரத்தை வைக்கிறவர்கள், those who keep trust in the Lord will never go weary. Even if you walk, even if you run, you will never get exhausted. Your strength will be renewed. உங்களுடைய strength, உங்களுடைய பலவீனம், உங்களுடைய பலமெல்லாம் ரெட்டிப்பான நன்மையால் ஆண்டவர் முடிசூட்டுவார். ஹalleluya. இன்றைக்கு எவ்வளவு பேர் பலன் இல்லாம நோயால தாக்கப்பட்டு எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். ஆனால் நம்மளையோ ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய சிறகுகளை வைத்து நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கார். ஏன் என்று பார்க்கும்போது நாம இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்வதனால அவர் நம்மளை தன் சிறகுகளில் வைத்து அவர் காக்கின்றவராய் இருக்கிறார். ஆனால் ஆண்டவருக்குள் நாம் வளரும் போது அதுக்கு தடையா இருக்கக்கூடிய காரியம் என்னவென்று நாம் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கான 4 விஷயத்தை நாம் பார்க்கிறோம். What resists us for not to soar like an eagle? நம் வாழ்க்கையில உயர்ந்து பறக்கிறதுக்கான என்னென்ன தடைகள் நம் வாழ்க்கையில வருது, எதற்கு நாம் உயர்வு அடையாம நம் வாழ்க்கையில இன்னுமாக கீழ்மையாகவே இருக்கிறோம் என்று பார்க்கும்போது என்னென்ன தவறுகள் நம் வாழ்க்கையில நடக்குது என்று பார்க்கும்போது முதலான காரியம் பாவம் நம் வாழ்க்கையில இருக்கிறதுனால நம் வாழ்க்கையில உயர்வடையாம நம்ம வாழ்க்கையில தடைகள் பிரச்சனைகள் வந்து நம்மளை தாக்கின்றதுகளாயிருக்கு. ஆகையால் முதல் காரியம் நம் வாழ்க்கையில நம் ஆசீர்வாதத்துக்கு தடையாய் இருப்பது என்னவென்று என்று பார்க்கும்போது பாவம். அந்த பாவத்தை நாம் அகற்ற வேண்டும். எப்படி அகற்ற வேண்டும் என்றால் it is only through the word of God. ஆண்டவருடைய இறைவாக்கு நம் உள்ளத்துல பேசும், நம் உள்ளத்துல வதைக்கும் போது when you inculcate the Lord's word into your heart, you should destroy all the inhabitants that is therein within our heart.
ஆமென். ஹalleluya. ஆகையால் முதல்ல நாம் அகற்ற வேண்டியது பாவம். இரண்டாவது என்ன ஒரு தடை நம் வாழ்க்கையில நம் உயர்வுக்கு தடையா இருக்குது என்று பார்க்கும்போது the flesh, the மாம்சமான காரியங்கள், நம்மளுடைய சரீர வாழ்க்கை, நம்மளுடைய சரீர எண்ணங்கள், நம் சரீர ஆசைகள், the flesh, இந்த world desires நம்மளை எப்பொழுதும் மூழ்கிக் கொண்டே இருக்கும். இந்த உலகக்குரிய இன்பங்கள் நம்மளை ஆண்டவர் பக்கம் இட்டு செல்லாதபடிக்கு அது அந்த தடைகள் நம் வாழ்க்கையில் இருக்கிறதுனால ஆண்டவருக்கும் நமக்கும் வருகிற அந்த இடைவேளை நம்மளுக்கு ஆசீர்வாதத்துக்கு தடையாய் நிற்கிற ஒரு காரியமாய் இருக்கு. ஆகையால் இந்த உலகக்குரிய மாம்ச காரியத்துக்கு நாம் ஈடுபடாமல் ஆண்டவருக்குள் இணைந்து வாழும்போது நாம் யாவரும் உயர்ந்து பருக்கிற அளவுக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். மூன்றாவது என்னவென்று பார்க்கும்போது பிசாசானவனை நாம் ஜெயிக்க வேண்டும். எப்படி பிசாசானவனை ஜெயிக்கணும் என்றால் நமக்கு தெரியும் ஒவ்வொரு காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்கும் போதே நமக்கு ஒவ்வொரு துன்பம் வரும்போது இந்த பிசாசானவனால தான் கொடுக்கப்பட்டிருக்கு என்று நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம அதன் மேல் விசுவாசம் வைக்கும் போது நாம் தோற்று போகிறோம். ஆகையால் எப்பொழுதும் நமக்கு உபத்திரம் வரும்போது, நமக்கு ஒரு சோதனைகள் வரும்போது நாம அதுல விழாதபடிக்கு நம்மை காத்துக் கொள்ளணும் என்றால் ஆண்டவருடைய வாக்கு நம் உள்ளத்துல இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வாக்கு இருந்தால் தான் பிசாசை ஜெயிக்கிற வல்லமை நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஆகையால் நாம் மூன்றாவது தடப்பட்ட காரியங்கள், நம் உயர்வுக்கு தடையா இருக்கிற காரியங்கள் என்னவென்றால் பிசாசானுடைய அழுகைக்கு நாம் மூழ்கி விடாதபடிக்கு நாம் நம்மளை இறைவாக்கை வைத்து காக்க வேண்டும். நான்காவது என்னவென்று பார்க்கும்போது நாம நமக்கே ஒரு தடையாய் இருக்கிறோம். எப்படி நாம் நமக்கே தடையாய் இருக்கிறோம் என்று பார்க்கும்போது ஜெபம் செய்யற நேரத்துல நம்ம ஜெபம் செய்யறதில்ல, ஆண்டவருடைய இறைவாக்கு படிக்கிற நேரத்துல இறைவாக்கு படிக்கிறதில்ல, மாறாக மிச்ச விதமான உலகக்குரிய காரியத்தை நாம் செய்ய தயாராக இருக்கிறோம். காலையில எழுந்த உடனே ஆண்டவருடைய திருமுகத்தை பார்க்க வேண்டும். ஆனால் நாமோ என்ன செய்கிறோம் என்றால் காலையில எழுந்த உடனே உங்க முகத்தை பார்க்குவீர்கள், இல்லை என்றால் நியூஸ் சேனலையும், இல்லை என்றால் உலகக்குரிய காரியங்களை தான் நாம் நினைத்து கொண்டே எழும்புவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, காலையில எழுந்த உடனே யார் ஆண்டவருடைய முகத்தை தேடுகிறார்களோ அவருடைய பிரசன்னத்தை அவன் உணர்ந்து ஆண்டவருக்குள் அந்த நாள் முழுவதும் அவன் நடத்தப்படுவான் என்று ஆண்டவர் இறைவாக்கு சொல்வது. ஆகையால் நாம எப்படி நாமளுக்கே நாம் தடையா இருக்கிறோம் என்றால் ஆண்டவருடைய பணிகள் அந்தந்த நேரத்தில் நாம் செய்யாம தவறும் போது நாம் நமக்கே, நம் ஆசீர்வாதத்துக்கு நமக்கே நாம் தடையாய் இருக்கிறோம். ஆகையால் நம் வாழ்க்கையில எப்பொழுதுமே ஜெபம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே இறைவாக்கை படிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். படித்து மட்டும் இல்லாம நம் வாழ்க்கையில அது கடைப்பிடிக்கிறவர்களாய் இருக்கும் போது எந்த தடையும் நமக்கு எதிராக நீங்காதபடிக்கு அவர் நம்மை காக்கின்றவராய் இருக்கிறார். ஆகையால் இது 4 விதமான தடைகள் தான் நம் உயர்வுக்கு தடையாய் நிற்கிற ஒரு காரியங்கள். ஆனா நாம் என்ன செய்தால் நம் உயர் அடைவோம் என்று பார்க்கும்போது முதல்ல நாம் துன்பத்தை மேற்கொள்ள வேண்டும். We have to overcome the temptation. எல்லா வாழ்க்கையிலும் முக்கியமாக வாலிப நாட்டுல அநேக விதமான டெம்டேஷன் நமக்கு வரும். Then only we can withstand the youth life. இல்லை என்றால் அதுக்கு பேரு வாலிப காலம், வாலிப நாட்கள் என்று சொல்லவே இயலாது. ஆகையால் வாலிப நாட்டுல நிறைய துன்பங்கள் வரும். ஆனால் ஆண்டவருக்குள் இருக்கும் போது, இயேசுவுக்குள் இணைந்து வாழும்போது, இயேசுவும் நீங்களும் ஒரு உறுப்பினராக வாழும்போது அந்த சோதனைகளை மேற்கொள்கிற கிருபை ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் தருவார். ஹalleluya. இரண்டாவது விஷயம் என்னவென்று பார்க்கும்போது, எப்படி கழுகு ஒரு உயர்ந்து பறக்கிற, அது உயர்ந்து பறந்து செல்லும்போது அதோட கண்கள் அந்த பிக்ஸ்ட் பாயிண்டிலே இருக்குமோ, அதே போல நம்மளுடைய கண்களும் ஆண்டவருடைய இறை வாக்குல மட்டும்தான் குறிக்கோளாய் இருக்க வேண்டும். இங்கேயும் அங்கேயும் சிதறாதபடிக்கு நம்மளுடைய எண்ணங்கள் ஆண்டவர் மேல் மட்டும் வைத்து நம் வாழ்க்கையை ஓட்டும் போது நாம் உயர்வை அடைவோம். ஹalleluya. உலக இன்பக்கும், உலக ஆசைக்கும், உலக இச்சைக்கும் நம் கண்கள் போய்விட்டது என்றால் நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு அது தடையா இருக்கும். ஆனால் நம் கண்கள் ஆண்டவர் மேல் வைத்து இருக்கும் போது அவர் கழுகு போல ஒரு உயர்க்க பறக்கிற கிருபை நமக்கு தருவார். ஹalleluya. ஆகையால் மூன்றாவது காரியம் என்னவென்று பார்க்கும்போது, by not believing the lies that Satan is implementing in our heart. நம் உள்ளத்துல சில விதமான பயங்களோ, சில விதமான சோதனைகள் வரும். ஆனால் அது உண்மை அல்ல
இல்லை என்று நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் அதன் மேல் விசுவாசத்தை வைத்து அதை பார்த்து பயப்படுறது அது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத ஒரு அதை ஜெயிக்க வேண்டும், அந்த பயத்தை ஜெயிக்க வேண்டும். இல்லை, என்னால சாதிக்க முடியும் என்று அந்த சாதனை உள்ள மனதோடு இருக்கும் போது ஆண்டவர் நம்மை உயர்வை அடைய செய்வார். அல்லேலூயா. ஆகவே நான்காவது கடைசியான விஷயம் என்னவென்று பார்க்கும் போது, you have to overcome the will power. நாம் ஆண்டவருக்குள் விசுவாசத்தை வைக்கும் போது நாம் உயர்ந்து பறக்கிற ஒரு கிருபை ஆண்டவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்காம, அவருடைய வாக்கு தத்தத்தின் மேல் விசுவாசம் வைக்காம நம்ம ஏனோதானோ என்று பயப்பட்டே கொண்டு இருக்குவோம் என்றால் நாம் உயர்ந்து பறக்கிற ஒரு கிருபை ஆண்டவருக்கு ஒரு நாளும் கொடுக்க மாட்டார். ஆகையால் ஆண்டவர் ஒரு வசனத்தின் விளைவை உங்களோடு பேசினார் என்றால் அந்த வசனத்தை நம்ப வேண்டும். அந்த வசனத்தை உறுதியாய் பிடித்துக் கொண்டு அதன் மேல் தியானித்து விசுவாசத்தை வைக்கும் போது ஆண்டவர் அந்த வசனத்தின் படி, அந்த வார்த்தையின் படியே நம்மளை அவர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் மேல் விசுவாசத்தை வைக்கிறவங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவர் அவர்களுக்கு தருவார் என்று பார்க்கலாம். இப்பொழுது சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். Psalms chapter 40 verse 2 நாம் வாசிப்போம். அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார். சேறு நிறைந்த பள்ளத்தினின்று தூக்கி எடுத்தார். கற்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்க செய்தார். என் காலடிகளை உறுதிப்படுத்தினார். Yes, God. Amen. He pulled me out of a dangerous pit. He pulled me out of a dangerous pit, out of a deadly quicksand. He set me safely on a rock and made me secure. Hallelujah. ஆண்டவருக்குள் பாரத்தை வைத்து அவரையே நம்பி வாழ்கிற ஒவ்வொரு வாலிபருக்கும் அவர் கொடுக்கின்ற வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம் இதுவே. நீங்க தவறு செய்துட்டாலும் ஆனால் ஆண்டவர் மேல் பாரத்தை வைத்து தவறுகளை உணர்ந்து அவருக்குள் வாழும்போது அவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கும்போது படுகுழியிலிருந்து சேற்றிலிருந்து நம்மை எடுத்து கண்மலை மேல் அவர் நம்மை நிறுத்தி நம் கால்களை அவர் உறுதிப்படுத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஹalleluya. Thank you Jesus. ஆண்டவருடைய வாக்கு பாருங்க எவ்வளவு பலனை கொடுக்குது. நம்ம சோர்ந்து போயிருந்தாலும் வேலை இல்லாம நீங்க அங்க இங்கேயும் திரிந்து கொண்டு உங்களுடைய உள்ளங்களில வேதனையோடு இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் இன்றைக்கு உறுதிப்படுத்துவது என்னவென்றால் உங்களை படுக்குழில் இருந்து நான் மீட்டெடுத்து உங்க கால்களை நான் கற்பாறை மேல் வைத்து உங்க கால்களை திடப்படுத்துவேன். ஹalleluya. கால்களை அவர் திடப்படுத்துவார். ஆமென். யாரை அப்படி அவர் ஆசீர்வதிப்பார் என்றால் அவருக்குள் நம்பிக்கை வைத்து பொறுமையாக காத்திருப்பவர்களே அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஆகையால் நம்மளுடைய வாழ்க்கையில வாலிபர்களே, உங்க வாழ்க்கையை நீங்க உயரணும் என்றால் ஆண்டவர் மேல பாரத்தை வைங்க. You trust in the God. You believe in Jesus because he is not a dead God. He is alive. He is alive even today. Yes. So when you are believing in a living God, how come you will not be without doing miracle in your life? My dear youth, என் வாலிபர்களே, இந்த உன்னதமான நேரத்தில் ஆண்டவர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும்போது, உயிர் உள்ள ஆண்டவர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும்போது எந்த தடப்பட்ட காரியமா இருந்தாலும் நீங்க உயர்வடையாத தோல்வியை அடைந்து சென்றாலும் ஆண்டவர் மேல் பாரத்தை வைக்கும் போது அவருக்கு கால்களை திடப்படுத்துவார். ஆமென். ஹalleluya. ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் நம்முடைய தீமைகளை அறிக்கை செய்து நம் பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரே இவ்வளவு நாட்கள் உங்கள் மேல் விசுவாசம் வைக்காம நான் இருந்து விட்டேன், தவறு செய்து விட்டேன் என்று அறிக்கை செய்து நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தின் படியே அவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் இப்பொழுது நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. விண்ணையும் மண்ணையும் ஆள்கின்றவரே, இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்தவரே, இந்த உன்னதமான மாடிவேலைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீ சொன்ன வாக்கின்படி படுகுழியிலிருந்து சேற்றிலிருந்து உங்களை எடுத்து உங்க கால்களை கண்மேல மேல் நிறுத்து வைத்து உங்க கால்களை திடன்பட
நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்தது போல ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சியை காணக்கூடிய ஒவ்வொரு வாலிபர்களையும் இந்த உன்னதமான மாலை வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. யாருக்கெல்லாம் துன்பத்தின் பாதையில நடந்து செல்கிறார்களோ ஆண்டவரே, யாருக்கெல்லாம் ஆண்டவரே துன்பத்தின் கிண்ணத்தில் அவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு விடுவிக்கிற காலங்களில் உருவாக்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உண்மையே நம்பி விசுவாசிக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுடைய வாழ்க்கையில இரட்டிப்பான நன்மையினை கொடுத்து ஆசீர்வதிங்க. உம்மை நம்பினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதல்ல என்று வாக்கு சொன்னது போல ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே உண்மையே நான் வாஞ்சிப்பேன், உண்மையே நான் நம்புவேன் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்களோ இவர்களுடைய வாழ்க்கையில கழுகுக போல உயர்ந்து பறிக்கிற கிருபை தாங்க ஆண்டவரே. ஓடினாலும் நடந்தாலும் சோர்வடையாதபடிக்கு பலனை கொடுத்து, திடனை கொடுத்து, உள்ளத்தில் ஆறுதலை கொடுத்து நீர் வழி நடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்படியாய் நீ செய்ய போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நீங்களே தொடக்க முதல் முடிவரை இவர்களோடு இருந்தீங்க வாழ்க்கையில நீர் பயணம் செய்யுங்க. இது அனைவற்றும் எங்க இயேசு கிறிஸ்து நாமத்திலாக ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் யாவரும் இறைவாக்குக்காக, பெருங்கால இறைவாக்குக்காக நாம் கேட்போம். ஆனால் இப்பொழுது நாம் இந்த நேரத்துல கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து கலங்கி தவிக்காதே என்று பாடி இயேசுவை ஆராதிக்கலாமா? இந்த கர்த்தர் மேலே நம்ம பாரத்தை வைக்கும் போது ஒரு நாளும் நம்ம கலங்கி போவே மாட்டோம். இயேசு ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் போது always will be strengthened. Yes, Lord. Will be picked up from miry clay. Amen. And be put on the rock to stay. The Lord Jesus says, yes, Lord Jesus. Let's now clap our hands. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு மகளே, மகனே, என் மேல நீங்க பாரத்தை வைத்து விடுங்க. ஒரு நாளுமே கலங்கி போகவே மாட்டீங்க. இந்த ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். நேரத்துல இயேசுவை ஆராதிக்கலாமா? உற்சாகத்தோடு, வல்லமையோடு நேரத்துல இயேசுவை ஆராதிக்கலாம். இப்பொழுது இறைவாக்கை நாம் கேட்போம். அன்பான இறை மக்களே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களை வாழ்த்துகின்றோம். அவளோடு காத்திருக்கிற உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. இந்த துன்ப நாட்களுக்கு வலுவூட்டும் செய்திதான் இன்றைய நற்செய்தி வாசகங்கள். இந்த திருப்பலி வாசகங்கள்
நமக்கு வலுவூட்டுகிறதாக இருக்கின்றது. வலு என்றால் என்ன? ஸ்ட்ரெங்தனிங். ஒரு பலம், நமக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று இன்றைய வாக்கு நமக்கு அறிவிக்கின்றது. என் அன்பு மக்களே, இன்றைய வாக்கு நாம் அறிந்து கொள்ளும் போது பாருங்க, ஆண்டவர் மிக ஆசீரை நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்குவோம். என்னோடு பேசுங்க ஆண்டவரே, என்னோடு பேசுங்க ஆண்டவரே, கொஞ்ச நேரம் என்னோடு பேசுங்க. செபிப்போம். எங்க அன்பு தந்தையே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த புது காலத்தின் 28வது ஞாயிற்றுக்கிழமை உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே, வலுவூட்டுகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு வலிமை உண்டு என்று பவுலடிகளால் உச்சரித்த அந்த வாக்கை நாங்களும் இன்றைக்கு நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. என்னோடு இணைந்து செபிக்கிற நம்பிக்கையோடு எதிர்நோக்கி கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளை இந்த நிமிஷத்திலே உமது பரிசுத்த ஆவியினால் நிரப்புவீராக. உம்முடைய வாக்குகளை அறிந்து கொள்ளவும் அந்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய எண்ணத்தை உருவாக்கவும் இன்றைக்கு எங்களை சிறந்தாழ்த்தி நாங்கள் சமர்ப்பணிக்கின்றோம். எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி உம்முடைய தூய ஆவியின் துணையோடு இந்த செய்திகளை கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பான இறை மக்களே, இன்றைய வாசகங்கள் மிக அருமையான வாசகம். குறிப்பாக இன்றைய 2வது வாசகம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வாக்குகள் 12 - 20 வரைக்கும் தியானம் பண்ணி பாருங்க. அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது, எனக்கு வறுமையிலும் வாழ தெரியும், வளமையிலும் வாழ தெரியும். வறுமை என்பது என்ன? துன்பம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கைகளை எடுத்துக்கொள்ளும் போது, ஒரு புறத்திலே வேலை இல்லை, மறுபுறத்திலே பாதி சம்பளம், இன்னொரு புறத்திலே பலவிதமான எதிர்பார்ப்புகள். வாடகை, வீட்டிலே வாடகை கொடுக்க வேண்டும், பள்ளிக்கூடம் செல்லுகிற பிள்ளைகளுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கிறது, ஆகவே ஃபீஸ் கட்டணும், தேவையான பணங்கள் இல்லை, எல்லா பக்கத்திலும் நெருக்கடி. எப்படியோ இருந்தேன், இப்படி மாறிட்டேனே என்ற எண்ணம். நல்லா இருந்தேன், இந்த மாதிரி ஏழ்மையாட்டனே என்ற எண்ணம். நண்பர்களே, மக்களே, நம் அனைவருக்கும் ஒரு வலுவூட்டும் செய்தி பவுல் சொல்லுகிறார் பாருங்க. எனக்கு வறுமையிலும் வாழ தெரியும். வறுமை என்றால் பொருள் என்ன? ஒன்றுமே இல்லாத நேரங்களிலும் எனக்கு வாழ தெரியும். வளமையிலும் வாழ தெரியும். வளம் என்ன? செழுமையா இருக்கும் போதும் எப்படி வாழணும் என்று தெரியும். வயிறார உணவோ, பட்டினி கிடக்கவோ, நிறைவோ குறைவோ, எதிலும் எந்த சூழலிலும் வாழ நான் பயிற்சி பெற்றிருக்கின்றேன். பவுல் சொல்றார் பாருங்க, பட்டினியா இருக்கும் எனக்கு தெரியும், உணவு இல்லை என்றால் நான் பட்டினியா இருக்கிறேன் என்று எவருக்கும் சொல்லாம மகிழ்ச்சியாக இருக்கவும் எனக்கு தெரியும். பணம் இருந்தாலும் இருக்கிறது போல இருக்க தெரியும், இருந்தாலும் இருக்கிறது என்று சொல்லாமல் வாழவும் தெரியும். பவுலடிகளார் சொல்லுகிறார், எனக்கு பயிற்சி இருக்கிறது. பயிற்சினா என்ன? வாழ்க்கையின் எக்ஸ்பீரியன்ஸ், the life experience. என் அன்பரை மக்களே, இன்றைக்கு நம்மை சற்று யோசித்து பாருங்கள். நாம என்ன சொல்லுவோம் என்றால், ஐயோ என்னால முடியலப்பா, எதையும் என்னால சகிக்க முடியாது, எப்படி நான் சகித்துக் கொள்வது, எப்படி நான் பொறுத்துக் கொள்வது என்ற எண்ணம் இன்றைக்கு நாம் அநேகர் உள்ளங்களில் இருக்கின்றன. ஏனெனில் தேவையோ நிறைய இருக்கிறது, வரவோ குறைவாக இருக்கின்றது. இந்த குறைவான வரவிலே எப்படி வாழ்வு நடத்துவது என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் எவருடைய வாழ்க்கையில் இயேசு இருக்கின்றாரோ அவர்கள் பவுலை போல நம்பிக்கையூட்டும் செய்தி என்ன? நான் ஏழ்மையாயும் இருக்க தெரியும், பணக்காரனாய் இருக்க தெரியும். அந்தந்த காலத்தில் என்ன சூழ்நிலை என் வாழ்க்கை ஆட்டி படைக்குமோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நான் என்னை மாற்றிக்கொள்வேன். காரணம் என்ன? ஏன் இப்படி என்னால் பயிற்சி பெற முடிகிறது?
13 அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கங்க. நமக்கு மிக அவசியம். 13வது வாக்கியம், எனக்கு வலுவூட்டுவோரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் இருக்கின்றது. ஏனெனில் பவுல் சொல்லுகிறார், எனக்கு வலுவூட்டுகிறவர் ஒருவர் இருக்கின்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருவர் இருக்கின்றார். எபிரேய மொழியிலே வாசிக்கும் போது இவ்வாறு வாசகம் இருக்கும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. பலம், சக்தி அது உடலிலே இல்ல, உள்ளத்திலே இருக்கக்கூடியவர். உடலில் இருந்தால் பலம் இருக்கிற வரைக்கும் கெட்டியா இருப்போம். பலம் உடலை விட்டு விலகின உடனே சோர்ந்து போய் விடுவோம். ஆக பவுல் சொல்லுவது உடல் பலம் அல்ல, மனபலம். என்னை வலுவூட்டுகிற கிறிஸ்துவினால் அனைத்தையும் செய்ய எனக்கு வலிமை உண்டு என்று சொல்லுகிறார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சுகமாய் இருப்பது, இருக்கும்போது மகிழ்ச்சியாய் இருப்பது, சுகவீனமாய் இருக்கும்போது அழுது கொண்டே இருப்பது, குறை சொல்லிக் கொண்டே இருப்பது, இருக்கும்போது மகிழ்ச்சியாய் இருப்பது, இல்லாத நேரத்தில் சோர்ந்து போய் அப்படியே உடைந்து இருப்பது. இது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. அதுதான் இன்றைய திருப்பலி வாசகத்தில் 2வது வாசகம் மிக அருமையான வலுவூட்டுகிற செய்தி. என்ன செய்தி என்று பார்க்கும்போது, எனக்கு எல்லா சூழ்நிலையிலையும் வாழத் தெரியும், ஏனெனில் நான் பயிற்சி பெற்றிருக்கின்றேன். இதை சொல்வது யார்? பவுலடிகளார். பவுலடிகளாருடைய பின்னணி என்ன? பணக்கார வாழ்க்கை, பதவி பட்டம் என்று வாழ்ந்த வாழ்க்கை, அதிகாரத்தின் வாழ்க்கை. ஏனெனில் அவர் ஒரு பட்டதாரி அல்லவா, பெரிய பதவியில இருந்து நிறைய பணங்களை பார்த்தவர். என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டாரோ, என்றைக்கு இயேசுவுக்காய் வாழ வேண்டும் என்று தீர்மானித்தாரோ, அன்னைக்கு அவை எல்லாவற்றையும் விட்டு விட்டார். இயேசுவின் பின்னே போக துணிந்தார். ஆகவேதான் எல்லா சூழ்நிலைகளையும் சகித்துக் கொள்ளுகிற ஒரு தன்மை அவருக்கு கிடைத்தது. சகிப்பு தன்மை மிக அவசியம். கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து காட்ட வேண்டியவர்கள். இந்த கிறிஸ்தவர்களால் ஏன் வாழ்ந்து காட்ட முடியவில்லை? துன்பத்திற்கும் பிரச்சனைக்கும் ஏன் அடிமையாகின்றார்கள்? ஏன் கிறிஸ்தவர்கள் பல பிரச்சனைக்கு அடிமையாகி பிரிந்து போகின்றார்கள்? கிறிஸ்து அவர்களுக்குள் இல்லாததுதான் காரணம். இன்றைக்கு ஏன் டைவர்ஸ் நிறைய இருக்கிறது? கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்து இல்லை. இன்னைக்கு ஏன் கணவன் மனைவி ஆகட்டும், மாமியார் மருமகள் ஆகட்டும் எதிரும் புதிருமாய் இருக்கிறார்கள்? கிறிஸ்து அவர்கள் வாழ்க்கையில் இல்லை, பெயர் மட்டும்தான் கிறிஸ்தவர்கள். ஆகவே எந்த சூழ்நிலையும் சகித்துக் கொள்கிற தன்மை இல்லை. ஏனெனில் சகிப்பு தன்மை என்பது கடவுள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். அதுதான் இன்றைய வாசகம் நமக்கு சொல்லுகிறது. என்னை வலுவூட்டுகிற என் கிறிஸ்துவினால் என் கூட இருக்கிற வரைக்கும் நான் எதையும் சகித்துக் கொள்வேன், எதையும் நான் தாங்கிக் கொள்வேன். ஏனெனில் என்னை வலுவூட்டுகிறவர் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் நம்ம வாழ்க்கை. இந்த மாதிரி 1000 லாக்டவுன் வந்தாலும் சரி, இந்த மாதிரி 1000 பட்டினி காலங்கள் வந்தாலும் சரி, ஆண்டவர் சொன்ன வாக்கு நமக்கு வலுவூட்டுகிறதா இருக்கும். இயேசு பிசாசோடு போராடும் போது சொல்லவில்லையா? மத்தேயு நற்செய்தி 4 மனிதன் உணவுக்காக வாழ்கிறவன் என்று நினைக்க வேண்டாம், கடவுள் வாய் நின்று வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்கிறவனாய் இருக்கின்றார். மனிதனுக்கு பணம் முக்கியமல்ல, அந்தஸ்து முக்கியமல்ல, ஆஸ்தி முக்கியமல்ல, அதுதான் வாழ்க்கை அல்ல. அது இல்லாமல் கூட சுகமாய் வாழ முடியும். அந்த சுகம் எது கொடுக்கும்? கடவுளின் வாக்கு. எவருக்குள் ஆண்டவரின் வாக்கு வளர்ச்சி அடைகிறதோ அவர்கள் பலத்தோடு கூட இருப்பார்கள். அவங்ககிட்ட நிறைய பலம் இருக்கும்.
எந்த நோயும் அவங்களை தாக்க இயலாது. எந்த துன்பம் தாக்கினாலும் அதை எதிர்கொள்ளுகிற திறன் எப்படி என்று அவர்கள் அறிந்திருப்பார்கள். எந்த ஏச்சு பேச்சும் அவர்களை விழச் செய்யாது. ஏனெனில் அவர்கள் சிந்தனையிலே கிறிஸ்துவின் வார்த்தை தவிர வேறு எதுவுமே இருக்க இயலாது. அதுதான் பவுல் சொல்லுகிறார் பாருங்க, என்னை வலுவூட்டுகிற கிறிஸ்துவினால் அனைத்தையும் செய்வேன். ஆயினும் நான் பட்ட துன்பங்கள் பங்கு கொண்டது உங்கள் நன்மனதை காட்டுகின்றது. ஆயினும் என்று சொல்லுகிறார் பாருங்க. ஆயினும் என் உடலில் உள்ளத்திலும் கிறிஸ்துவின் பலம் இருந்த பொழுதிலும் நான் பட்ட துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல, நிறைய 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 நிறைய. ஏன் தெரியுமா? இவர் பட்ட துன்பம் என்ன தெரியுமா? இந்த பகுதியில பவுலும் பர்னபாவும் இறைப்பணிக்காக பயணம் செய்யும் போது பவுலடிகளார் கிறிஸ்துவை கொல்லுகிறேன் என்று சொல்லி ஏமாற்றி விடுகிறார். இந்த ஏமாற்றலை அடைந்த பவுலை சார்ந்தவர்கள் என்ன செய்தார்கள்? கிறிஸ்துவை கொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு இவனே கிறிஸ்துவன் ஆகிவிட்டானே, இவன் எங்க பட்டாலும் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி பவுலை தேடிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு கிராமத்திலே அவர்கள் சிக்கிக் கொண்டார்கள். உடனே அவரை கொண்டு போய் அடித்து பெரிய மலையிலிருந்து கீழே தள்ளிவிடுவார்கள். பெரிய மலைனா உதாரணமாக நீங்க எல்லாரும் ஊட்டிக்கு போயிருப்பாங்க. ஊட்டியில போனீங்கன்னாக்கா அங்க ஃபேமஸான இடம் அது எதுன்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க. ஃபேமஸான இடம் எது? சென்டர் பாயிண்ட் சூசைட் பாயிண்ட். போயிட்டு மேலே சூசைட் பாயிண்ட் சொல்லுவாங்க. அதுதான் உயரமானது. அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா இந்த வெண்மையான மேகங்க அப்படியே நம்மள இப்படி கிராஸ் பண்ணிப்போம். அப்படி இந்த பக்கம் போவோம். இங்கிருந்து பார்க்கும்போது வெண்மையான மேகங்கள் ரொம்ப தூரம் தெரியும். ஆனா ஊட்டியில அந்த உயர்ந்த மலையில சூசைட் பாயிண்ட் போனீங்கன்னா அந்த வெண்மையான மேகம் இப்படி நம்ம கிட்ட போகும். இப்படி நம்ம பிடிக்கலாம். அவ்வளவு உயரமானது. இப்படி உயரமான மலையிலிருந்து விழுந்தால் உயிர் தப்புவார்களா? பவுலையும் பர்னபாவையும் எப்படிதான் தள்ளினார்கள்? நடந்தது என்ன? குற்றீராய் சிக்கியிருக்கின்றார். அவர் நினைவில்லாமல் விழுந்து கிடக்கின்றார். எந்த ஊரிலே அவர் இறைவாக்கு சொல்லி முடக்குவாதம் உள்ளவன் குணமடைந்தானோ அந்த முடக்குவாதம் உள்ளவன் மெதுவாக கீழே இறங்குகின்றான். அவன் இறங்கி இவர்கள் இருவருடைய காயங்களை கட்டி அவர்களுக்கு ஆறுதல் அளித்து உண்ணுவதற்கு உணவையும் காயங்களையும் கட்டுகின்றான். யாரு? முடக்குவாதம் உள்ளவன் பவுலுடைய ஜெபத்தினால் குணமடைகின்றான். அந்த குணமடைந்த அவன் இவர்களுக்கு காயங்களை கட்டுகிறான். அப்பதான் இந்த வசனத்தை அவர் சொல்லுகிறார், நான் பல துன்பங்களை பட்டேன், பல இன்னல்களை பட்டேன். ஏனெனில் உங்களில் சிலர் அந்த துன்பத்தை நீங்க பங்கு கொண்டீங்க. அநேகர் அவருக்கு உதவி செய்ய தீர்மானித்தார்கள். அந்த முடக்குவாதன் எல்லாருக்கும் சொல்லி பிறர் யாரெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார்களோ அவங்க எல்லாம் அவருக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுதான் இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆயினும் நான் பட்ட துன்பத்தில் நீங்கள் பங்கு கொண்டது உங்கள் நன்மனதை காட்டுகிறது. நன்மனது என்றால் பொருள் என்ன? ஒருவர் துன்பப்படுகிறார் என்று நாம் அறிந்தும் அந்த துன்பத்தை பார்த்து ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போனா நாம கிறிஸ்தவங்க கிடையாது. துன்பப்படுகிறவர்களை கடவுள் நம் கண்மண்ணை காட்டுகிறார் என்றால் சும்மா ஐயோ பாவம் சொல்லிட்டு போறதுக்காக அல்ல. நம்மால் முடிந்த உதவிகளை, சின்ன சின்ன உதவிகளை கூட செய்யலாம். அந்த உதவி செய்கிற முன்னுதவி என்று சொல்வாங்க. முன்னுதவி என்றால் என்ன? ஒருவர் படுகிற துன்பத்தை புரிந்து கொண்டு உதவி செய்வது, தானே உதவி செய்வது. உதவியை கேட்டு வாங்குறது கிடையாது.
தானே வந்து முன் உதவி செய்வது. ஐயோ இவர்கள் துன்பப்படுகிறார்களே, என்னால் முடிந்த உதவி நான் செய்வேன் என்று துன்பத்தை கண்டு ஒதுங்கி செல்லாம, அதான் நல்ல சமாரியன் பூமியை ஆண்டில் கொண்டு வந்தார். போன வாரத்துல நாம படிச்சோம். குருவானவர் வந்தார், காயப்பட்டவனை பார்த்து ஒதுங்கி சென்றார். லேவியன் ஒருவன் வந்தான், காயப்பட்டவனை பார்த்து ஒதுங்கி சென்றான். ஆனால் சமாரியன் தாழ்த்தப்பட்ட ஜாதி, அன்னைக்கு சமாரியன் தாழ்த்தப்பட்ட ஜாதி. அவன் வந்தான், அவனுடைய காயங்களை கட்டினான், அவனை தன்னுடைய வாகனத்தில் ஏற்றிக்கொண்டான், சத்திரக்காணத்தில் போய்விட்டான். அவனுக்கு தேவையான 2 நாளுக்கான பணத்தையும் கொடுத்தான். நான் திரும்ப வந்து குறைபட்டால் அதை திரும்ப கொடுத்து விடுகிறேன் என்று சரியான இடத்தில் ஒப்படைத்து சென்றான். இவர்களில் யார் அதிகமாய் அன்பு செலுத்தினவன் என்று ஆண்டு கேட்டப்போ அவனுக்கு உதவி செய்தவனே. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மற்றவர்கள் படுகிற துன்பத்திலே நாம் பங்கு கொள்வது, அந்த துன்பத்தை விளக்கம் பண்ணி பேசுறது கிடையாது. அந்த துன்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சிருப்பாங்க, ஊரு ஃபுல்லா டம்பர் அடிப்பாங்க, நான் தான் செஞ்சேன். இதுக்கு பேர் உதவி அல்ல. இன்னைக்கு உலகிலே பலர் இப்படித்தான், தான் உதவி செய்துவிட்டு நான் தான் செஞ்சேன் சொல்லிக்குவாங்க. இதுக்கு பேர் உதவி அல்ல, கைமாறி என்று பொருள். பெருமையை கைமாறாய் தேடுவது. ஆனால் இங்க பவுல் பாருங்க என்ன சொன்னாரு, நான் துன்பப்பட்ட போது நான் உங்களிடத்துல உதவி கேட்கவில்லை, ஆனால் நீங்களே என் துன்பத்தை கண்டு எனக்கு முன்வந்து உதவி செய்தீர்களே, அதுதான் உங்களுடைய நல்ல மனது என்று சொல்லுகிறார். ஒரு நல்ல மனது கொண்டவங்க சொல்லாமலே வந்து உதவி செய்து யாருக்கு சொல்லாதீங்கன்னு அமைதியாயிடுவாங்க. ஏனெனில் சொல்லி செய்கிறது உதவி அல்ல, சொல்லாம செய்கிறது தான் உதவி. கிறிஸ்துவில் அன்பான இறைமக்களே, எது கிறிஸ்தவ வாழ்க்கை? நாம விரும்புகிறது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையா? கிறிஸ்துவ போல மாறாத ஒரு கிறிஸ்தவன் எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும்? இன்றைக்கு ஆண்டவர் மிக அருமையாய் சொல்லுகிறார், நான் துன்பத்தில் இருக்கும் போது உதவினீர்கள், அது உங்க நல் மனதை குறிக்கிறது. என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் நாம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். ஒப்பற்ற செல்வம், ஒப்பற்றனா என்ன அர்த்தம்? பிரயோஜனமற்ற. அது கிறிஸ்துவுக்கு சமமானது கிடையாது. கிறிஸ்து எவரோடு இருக்கின்றாரோ அவர்கள் செல்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். அது இருக்கிறது இருந்துட்டு போட்டோம், எண்ணத்தை அதன் மேலே செலுத்த மாட்டாங்க. நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே பயணிப்போம். ஏனெனில் கிறிஸ்துவே அனைத்தையும் நமக்கு கொடுக்க வல்லவர். ஆகவே நம் தந்தையாக கடவுளுக்கு என்றும் ஆட்சி உரித்தாகுக. எதற்காக? அவரை நம்பி வாழும் போது நம்முடைய தேவைகளை எவர் வழியாவது சந்திக்கின்றாரே, அதற்காக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரே மக்களே, வறட்சி குறித்து கவலைப்படாதீங்க. வறட்சி போக்குகிற ஆண்டவர் நம் நடுவில் இருக்கின்றார். நம்பிக்கையோடு இவரை எதிர்நோக்கி பாருங்க. நம்முடைய தேவைகள் அனுதினமும் சந்திக்கப்படும். லாக்டவுன் மார்ச் மாதம் கடைசி வாரத்தில் தொடங்கினது, 3ஆம் மாதத்தில் தொடங்கினது. இன்றைக்கு 10ஆம் மாதத்தின் பாதி வழியில் இருக்கின்றோம். இன்னொரு 20 நாள் கழிந்தால் 10ஆம் மாதம் முடிந்துவிடும். பாருங்க, 7 மாதம் முடிந்தது. இன்னும் 2 மாதம் முடிந்தால் இந்த ஆண்டு முடிந்துடும். துன்பத்தின் ஆண்டு வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏன் வேகமாய் ஓடுகிறது? கடவுள் நம்மேல் இரக்கம் காட்டுகின்றார். ஒவ்வொரு நாளும் வேகமாய் வேகமாய் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. கொஞ்சம் பின்னிட்டு பாருங்க, 7 மாசம் எப்படி போச்சுன்னு தெரியல.
கடவுள் நடத்துகின்றார். உணரணும் நாம. பலருக்கு வேலை இல்லை, பலருக்கு சம்பளம் இல்லை, பலருக்கு உணவில்லை, பலருக்கு பலவிதமான பிரச்சனை. இருந்ததெல்லாம் தீர்ந்து போய்விட்டது. பலவித பிரச்சனைகள். இந்த பிரச்சனையிலும் 7 மாதங்கள் முடிந்து விட்டது. ஆண்டவர் அற்புதம் செய்யவில்லையா? வாழ்க்கையில் அதிசயம் செய்யவில்லையா? ஒவ்வொரு நாளும் உன்னை காத்து நடத்தவில்லையா? ஆனாலும் பவுலை போல வறுமையிலும் வாழத் தெரியும், வல்லமையிலும் வாழத் தெரியும், பட்டினியோடும் எனக்கு வாழத் தெரியும், பிரியாணி சாப்பிட்டும் வாழத் தெரியும், கஞ்சி குடிச்சும் வாழத் தெரியும் என்று உன்னால சொல்ல முடியுமா? அதுக்கு கிறிஸ்து இயேசு வேண்டும். எவருக்குள் கிறிஸ்து இயேசு இருக்கிறாரோ அவங்களுக்கு அன்னைக்கு கிடைத்த உணவுக்கு நன்றி சொல்லி அல்லவா உண்ணுவார்கள். ஆண்டவரே, இன்னைக்கு இந்த கஞ்சி கொடுத்தீங்க, நன்றி. கொஞ்ச நாள் கழிச்சு பிரியாணி கூட கொடுப்பார் ஆண்டவர். ஏன் பாலை நிலத்துல வந்த ஜனங்க எங்களுக்கு கறி வேணும் அப்படின்னு கேட்ட உடனே காடைகளை கொட்டி இந்தா சுட்டி சாப்பிடுங்க கொடுக்கவில்லையா? நினைவு கூற வேண்டும். இது நம்முடைய துன்பத்தின் காலம். யாக்கோபு 1:12 ஜேம்ஸ் சாப்டர் 4:12 துன்பத்தை பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறவன் பேறு பெற்றவன். அந்த துன்பத்திலே அவன் பொறுமையோடு பயணித்ததினால் அவனுக்கென்று வைக்கப்பட்ட வெற்றி வாகை காத்துக் கொண்டிருக்கிறது. வெற்றி வாகை என்றால் என்ன? கிரீடம். துன்பத்தின் நாட்களை பொறுமையோடு இயேசுவோடு பயணிக்கணும். கஷ்டமா தான் இருக்கும். என்ன பதில் சொல்வது? நாட்கள் வந்தது, என்ன பதில் சொல்வது என்று மனதிலே பல குழப்பம் இருக்கும். இயேசுவை மட்டுமே நினைத்து வாழுங்க. உன்னை கேட்கிறவர்களை ஆண்டவர் அமைதிப்படுத்தி வைத்து விடுவார். ஏனெனில் பவுல் சொன்னது போல, என்னோடு இயேசு இருக்கிற வரைக்கும், இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, நான் எப்பவுமே ஒரே போலதான் இருப்பேன். ஏனெனில் நான் உண்டு ஸ்ட்ரென்த்தாவதை விட நான் இறைவாக்கை உண்டு பலமாக இருக்கின்றேன். இறைவாக்கு உண்டு பலமாய் இருக்கிறவர்கள் எந்த சூழ்நிலைக்கும் சோர்வு அவங்க முகத்தில கூட தெரியாது, துன்பம் அவங்க முகத்தில கூட தெரியாது, பற்றாக்குறை அவங்க முகத்தில கூட தெரியாது. ஏனெனில் வலுவூட்டுகிற கிறிஸ்து உள்ளே இருக்கிற வரைக்கும் அவங்க குறையில்லாம ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருப்பாங்க. காரணம் என்ன? அந்த கிறிஸ்து நம்மை ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்ள காத்திருக்கின்றார். ஆகவேதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தை வாசித்து பாருங்க. நற்செய்தி வாசகம் என்ன சொல்லுகிறது? லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 1-14 வரைக்கும் இன்றைக்கு நற்செய்தி. ஒரு திருமண விருந்தை வைத்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு அழகான திருமண விருந்து. கொழுத்த கன்றுகள், கொழுப்பான கறிகள், கொழுத்த கன்றுகள் அடித்து நல்லா பிரியாணி காத்திருக்கு. அழைப்பு தாள் கொடுத்து எல்லாரும் அழைங்கன்னு சொன்னார். அழைப்பு கொடுத்தவர்கள் அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்து விட்டார்கள். ஒரு சிலர் வேலைக்கு போயிட்டாங்க, ஒரு சில வேலைகளை அமர்ந்துட்டாங்க. அதையும் மீறி அவர்களை அழைக்கும் போது அவங்க பணியாளர்களை அடித்துட்டாங்க, எதிர்த்தார்கள். ஆனால் அந்த திருமணத்துக்கு யாருமே வரல. இது எதை குறிக்கிறது? திருமண விருந்து என்பது பரலோக ராஜ்யத்திலே நமக்காக தயார் பண்ணி கொண்டிருக்கிற விருந்து. அழைப்பு என்பது எங்கிருந்து வருகிறது? இந்த பூலகத்திலே நம்மை கிறிஸ்தவர்களாக ஆண்டவர் அழைத்திருக்கின்றார். இயேசுவை நம்பு என்ற செய்தி நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. நம்பினோமா? எப்படி பணியாளர்களை அடித்து உதைத்தார்கள், அதே போல இன்றைக்கும் பல ஊழியர்கள் உலகத்திலே துன்புறுத்தப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். பல ஊழியர்கள் தங்கள் வீடுகளுக்கு வரும்போது விரட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பல ஊழியர்கள் உங்களோடு பேசும்போது உங்க உள்ளம் அதை ஏற்க மறுத்து போய்விட்டன. இதுதான் இன்னைக்கு நற்செய்தியின் உவமை.
ஆகவே அவர் என்ன செய்தாராம்? வழியோரத்தில் இருக்கிற நல்லோர் தீயோர் எல்லாரையும் கூட்டிடுவா. சொந்த பந்தங்களை விட்டுட வேண்டாம். என் அன்பு கிறிஸ்தவர்களே, இந்த உவமை சொல்லுவது ஆண்டவர் இயேசு. சொந்த பந்தங்களை தான் திருமணத்துக்கு அழைப்பார்கள். முதலில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு கொடுக்காவிட்டால் கலவரத்தை உண்டு பண்ணிடுவாங்க. அம்மாவா இல்லையா? ஒரு வீட்டில் திருமணம் நடக்கும் போது நெருங்கிய உறவினர்களை நாம் அழைக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு சரியா கொடுக்கலன்னு வச்சுக்க, குழப்பத்தை உண்டு பண்ணிடுவாங்க, சண்டையை கிளப்பிடுவாங்க. ஏனெனில் தனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு கிடைக்கலன்னு சொல்லிடுவாங்க. இதுதான் இன்னைக்கு ஓம் ஆண்டவர் சொல்றார் ரொம்ப அழகா. நம்ம வாழ்க்கையில நடக்குதில்ல. நாம கூட எத்தனை பேரை பார்த்திருப்போம். சொந்தம் நாங்க இருக்கும்போது வேறவர்களுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கலாம் என்று கேள்வி எல்லாம் கேட்கிற மக்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு ஓமை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, சொந்தம் என்று நம்பிதான் உங்களுக்கு நான் அழைப்பு கொடுத்தேன், ஆனால் நீங்களோ உதாசீனப்படுத்தி விட்டீர்கள். கிறிஸ்தவர்களா இருக்கிறீர்கள், ஆனால் கிறிஸ்துடைய குணாதிசயம் என்ன என்று தெரியாமல் இருக்கிறீர்கள். கிறிஸ்தவர்களா இருக்கிறீர்கள், கிறிஸ்து சொன்ன வாக்குகள் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கின்றது. வெறுமையான கிறிஸ்தவங்க, பிரயோஜனமற்ற கிறிஸ்தவங்க, ஆண்டவர் இருக்கிறார் என்று நம்பிக்கையற்ற கிறிஸ்தவங்க. இன்னைக்கு காலையில திருப்பள்ளி சென்றிருப்போம் தானே? யாருக்காவது வாழ்த்து கொடுத்தீங்களா? பிரைஸ் தி லார்ட் இல்ல ஏதாவது ஒரு விஷ் பண்றது கை கொடுத்தீங்களா? கொடுத்தே இருக்க மாட்டாங்க, கை முடங்கி போயிருக்கும். திருப்பள்ளிக்கு உள்ள போயிட்டோம் சரி, வெளியே வந்ததும் சரி, நீங்க சுத்தி இருக்கிற மக்களை சந்திக்கும் போதும் சரி, இல்ல திருப்பலி நிறைவேற்ற குருவானவர் போய் பிரைஸ் தி லார்ட் கை கொடுத்தாலும் சரி, கையெல்லாம் முடங்கி போயிட்டு இருக்கும் எல்லாமே. அப்ப எதுக்கு திருவிருந்து? நம்ம மத்தியில இயேசு இருக்கிறார் அல்லவா? ஆண்டவரின் உடல் நம்மோடு இருக்கிறது அல்லவா? ஆண்டவருடைய உடலை இந்த கையில தானே வாங்குறோம். அப்ப இந்த கையில எப்படி வியாதி வர முடியும்? அவன் நம்பிக்கை. இதுதான் இன்னைக்கு ஓமையில் ஆண்டவர் சொல்றார். விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களோ தகுதியற்றவர்களா இருக்கின்றார்கள். என் அன்பு மக்களே, கவனித்து பாருங்கள். கிறிஸ்து எவருக்குள் இருக்கிறாரோ அவங்க எல்லா காலங்களிலும் பலமாக தைரியமாக உலாவிக் கொண்டே இருப்பார்கள். இந்த கையில எத்தனையோ கொரோனா பேஷண்ட்களுக்கு ஜெபம் பண்ணிருக்க. ஆண்டவர் விடுதலையும் கொடுத்தார், என்னையும் தீண்டவில்லை. ஏன்? கிறிஸ்து எவருக்குள் இருந்து செயலாற்றுவாரோ அவங்க பலமாக இருப்பாங்க. அந்த பலம் உனக்கு கொடுக்க ஆண்டவர் காத்திருக்கிறார். எப்போது நீ பெற்றுக் கொள்வாய்? எதை கண்டும் பயந்தும் மறைந்தும் ஒளிந்தும் ஒதுங்கியும் செல்ல அழைக்கப்பட்டவர்கள் அல்ல கிறிஸ்தவர்கள். பிசாசுகளை விரட்டவும், கொள்ளை நோய்களை துரத்தவும், இயேசுவின் பெயரை மகிமைப்படுத்தவும் அழைக்கப்பட்டவங்க நாம். இதுதான் இன்னைக்கு சொல்றாரு. அவருக்குரியவர்களோ அந்த திருமணத்துக்கு வரவில்லை, ஏனெனில் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அழைப்பு விடுத்தவர் என்ன செய்தார்? தீமை செய்கிறவர்களையும் நல்லவர்களையும் கெட்டவர்களையும் அழைத்தார். அழைத்து என்ன செய்தார்? திருமண ஆடை அவர்களுக்கு உடுத்தினார். அழைத்தவரை திருமண ஆடை கொடுத்தார். அந்த திருமண ஆடை பெற்று உள்ளே விருந்துக்கு வந்தான். அங்க என்ன விருந்து? கொழுத்து போன கன்றுகள், பார்த்த உடனே சும்மா அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி உணவுகள். எப்போ சாப்பிடலான்னு விருந்து. அந்த விருந்து யாருக்கு? தனக்கு சொந்தமானவர்களுக்கு. ஆனா அவர்கள் உதாசீனப்படுத்தினதினாலே
தெருவில் இருக்கின்ற உறவில்லாதவர்கள். இது எதை குறிக்கிறது? கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துக்குரியவர்களாய் வாழவில்லை என்றால் கிறிஸ்து அல்லாதவர்களை கிறிஸ்து எழுப்ப ஆரம்பிப்பார். இந்த ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தவில்லை என்றால், கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் பெயரை உயர்த்தவில்லை என்றால், கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் பெயரை உலக மக்களுக்கு கொடுக்கவில்லை என்றால், ஆண்டவர் கிறிஸ்தவர்களை ஒதுக்கிவிட்டு கிறிஸ்து அல்லாதவர்களை எழுப்ப ஆரம்பிப்பார். வெட்கப்பட்டு போய்விடும். இதுதான் இன்றைக்கு உவமையின் விளக்கம். ஆகவே நண்பரே மக்களே, அவர்களுக்கு திருமண ஆடை கொடுத்து உள்ளே அழைத்து வந்தார். அதில் ஒருவன் திருமண ஆடையின்றி நுழைந்து விட்டான். அவனுக்கு கிடைத்த தண்டனை என்ன? உன்னை நான் திருமண ஆடை கொடுத்தேனே, ஏன் நீ திருமண ஆடையின்றி உள்ளே வந்தாய்? இவளை காலையும் கைகளையும் கட்டி எங்கு தள்ளிடுங்க. திருமண ஆடை இல்லாம போனவனுக்கு என்ன தண்டனை பாருங்க. அப்போது அரசர் பணியாளிடம் அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்க, அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அழுகையும் அங்கலாய்ப்பும். அங்கலாய்ப்புன்னா என்ன? இங்க ஓடி அங்க ஓடி அங்க ஓடி இங்க ஓடி எங்க ஓடினாலும் ஒளிய முடியாது. அங்கலாய்ப்போ அலைஞ்சு அலைஞ்சு வருது. நண்பரே மக்களே, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துக்குரியவர்களா இல்லை என்றால், கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்தம் என்ற ஆடையை விண்ணகத்துக்கு செல்லும் போது உடுத்தி செல்லவில்லை என்றால் நரகம் உறுதி என்பதை சொல்லுகின்றார். இதெல்லாம் யாரும் அவனை விளக்கமா பேச மாட்டாங்க. இவனை கொண்டு போய் அழுகையும் அங்கலாய்ப்பும் இடத்துல தள்ளுங்கன்னா என்ன அர்த்தம் பாருங்க. ஒரு திருமண ஆடை இல்ல, என்னானது? ஆண்டவர் கேட்கிறார். கொடுத்த ஆடை என்னானது? ஞானஸ்தானத்தின் வழியாக, பொது நன்மை வழியாக, உறுதிப்பூசலின் வழியாக பரிசுத்தம் என்ற ஆடை ஆண்டவர் நமக்கு கொடுத்து உடுத்தினார். இருக்கிறதா? பரிசுத்தத்தை இழந்தல்லவா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவிகள் என்று பாவத்தை சுட்டிக்காட்டி ஒவ்வொரு முறையும் நான் பாவி தானே சொல்லுகிறோம். என்னைக்காவது இந்த பாவத்தை விட்டு விட்டேன், இப்ப நான் பாவி இல்லை என்று சொல்லுகிற வாய் நமக்கு வருமா? நாம திருந்தணும். இந்த வாசகங்களை கேட்டு நாம் ஒவ்வொருவரும் திருந்தணும். திருந்தாவிட்டால் இந்த ஒருவனுக்கு கிடைத்த தண்டனை நமக்கும் கிடைத்து விடும். ஆகவேதான் கடவுள் இந்த 28வது ஞாயிறு திருவழிப்பாட்டில நம்மோடு கூட பேசுகின்றார். விருந்துக்கு வரும்போது திருமண ஆடை இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? திருப்பள்ளிக்கு நீ வரும்போது பரிசுத்தம் என்ற ஆடை இருக்கணும். பரிசுத்தம் என்ற ஆடை இல்லாத காரணத்தினால அங்கு கிறிஸ்து உனக்குள்ளே வரவில்லை. வராததினால் உனக்கு பயம், கை கொடுக்கிறதுக்கு பயம், விஷ் பண்றதுக்கு பயம், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது பயம், எங்க தொத்திக்குமோ என்ற பயம் ஆட்டி படைக்கிறது. மற்றவங்க இதை செய்யலாம். கிறிஸ்தவங்க விடுதலை ஆக்க வேண்டிய வீரர்கள். உலகத்திலே சட்டம் 1000 சொன்னாலும் கிறிஸ்து போட்ட சட்டம் தான் நம்மளுக்கு முக்கியம். கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவதுதான் நம்முடைய கடமை. நிறைவேற்றாம வாழ்வோம் என்று சொன்னால் திருமண ஆடை இல்லாதவனுக்கு என்ன தண்டனை? நரக தண்டனை. பரிசுத்தம் இல்லாமல் கிறிஸ்தவர்களாய் வாழ்வோம் என்றால் நரக தண்டனை உறுதி. ஒருவரை ஒருவர் மதிக்காமல், ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் வாழ்ந்து கொண்டு விரோதத்தெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு ஆமென். எப்படி கிறிஸ்து வருவாரு? பயம் இல்ல உனக்குள்ள வரும்.
ஆலயம் திறந்து கூட இன்னைக்கு நிறைய பேர் ஆலயத்துக்கே வராம வீட்டில் இருக்கிறாங்க. நிறைய பேர் பயம், திறக்கலையேன்னு சொல்லிட்டாங்க, திறந்தாச்சு, மருத்துக்கு பயம். இயேசு இல்லாத வாழ்க்கை செத்து போன வாழ்க்கை. கிறிஸ்தவங்க மற்றவங்களை உயிராக்கதான் பிறந்தோமே தவிர சாகடிக்க பிறக்கவில்லை. ஆக தானும் செத்து மற்றவர்களையும் சாகடிக்க பிறந்தவன் கிறிஸ்தவன் அல்ல. தான் கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்து மக்களுக்கு உயிர் கொடுத்து தானும் செத்து அவர் உயிரோடு கூட எழுந்தவர். அப்படின்னா என்ன பொருள்? ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மனிதர்களுக்காய் மரிக்கணும், மீண்டும் கிறிஸ்து போல உயிர்த்தெழணும். இதுதான் நம்பிக்கையின் செய்தி. என் நண்பரே மக்களே, வாக்கு வாழ்வாக வேண்டும். ஆகவே இன்றைய வாசகங்களை மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு பதிலுரை பாடல் எவ்வளவு அழகா இருக்கிறது பாத்தீங்களா? தியானம் பண்ணீங்களா? இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 23:1-6 வரைக்கும் என்ன சொல்றாரு பாருங்க. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பாட்டு நல்லா பாடுவாங்க. ஆண்டவர் எனது நல்லாயன், ஆகவே எனக்கு ஒரு குறையும் இராது. ரொம்ப அழகா பாடுவாங்க. இன்னைக்கு எங்க போச்சு அந்த பாட்டு? இல்லையே, இன்னைக்கு பாட்டே இல்லை. ஏன்? கொரோனா பயம். நண்பரே மக்களே, தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரின் நாயன், எனக்கு ஒரு குறையும் கிடையாது. குறையை கண்டு நான் கவலைப்படுவதும் கிடையாது. எதை பார்த்தும் நான் பயப்படுவதும் கிடையாது. ஏனெனில் ஆண்டவர் என்னை மேய்க்கின்றார். அவர் என்னை பசும்புல் வெளி மீது என்னை இளைப்பாற செய்கிறார். அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்து செல்லுகிறார். அவர் என்னை புத்துயிர் அளிக்கின்றார். என் பெயருக்கு ஏற்ற எனக்கு நீதி வழங்குகின்றார். 4வது வாக்கியம், மேலும் சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும், இன்னைக்கு அதானே கொரோனா என்ற நோய் சாவின் வழி இட்டு செல்லுகிறது. இதை நினைவு கூறுங்க, நல்ல வசனம் பாருங்க. அந்த மாதிரி ஒரு நோய் என்ன தாக்குனாலும் சரி, அதை பத்தி நான் கவலையே பட மாட்டேன். சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடக்க எனக்கு நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எந்த தீங்குக்கும் நான் அஞ்சிடேன். என்ன படிக்கிறோமே, படிக்கிறதுக்காவது நம்பிக்கை வேணல. அச்சம் உள்ளத்துல வச்சுக்கிட்டு என்னத்தை தியானம் பண்ணுகிறோம்? நாம எதை செய்து கொண்டு இருக்கிறோம்? பயம் மனசுல இருந்துகிட்டே இருக்கு தானே. எங்க எனக்கு ஒட்டிக்குமா? கொடுக்கிறவருக்கும் பயம், வாங்குறவங்களுக்கும் பயம். ஒட்டிக்கும்ன்ற பயம் இருக்குது இல்ல அவங்ககிட்ட. தாவீதை கத்துக்கிறோம் சொல்றாரு, அச்சம் எனக்கு கிடையாது. நான் எப்போ சாவ தயாரா இருக்கிறேன். உனக்கு எனக்கு சாவை பிக்ஸ் பண்றது நம்ம இயேசு சாமி. அவர் நினைச்சா தான் நமக்கு சாவு வரும். யோவானை பார்த்து சொல்லுகிறார் பாருங்க, நான் நினைத்தால் இவன் உயிரோடு இருக்குமானால் இருப்பான். ஆகவே சீடர்கள் மத்தியில என்ன வந்தது? ஒருவேளை ஆண்டவர் இவர் பிரியமான இருக்கிறதுனால யோவான் சாக மாட்டாரோ என்று தீர்மானம் பண்ணாங்க. உண்மை, யோவானை நெருப்பில கொதிக்கிற எண்ணெயில கபாபு சுடுகிறது போல போட்டாங்க. அவர் உயிரோடு கூட இருந்தார். கொதிக்கிற எண்ணெயில விட்டாங்க யோவானை. சாதாரண நோய்க்கு பயம் இருக்குத, அன்னைக்கு யோவானுடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. விசுவாசம் இது. அறிக்கையிடுகிற நாவு வாழ்ந்து காட்டவில்லை என்றால் கிறிஸ்தவர்களாய் இருப்பது வெட்கத்துக்குரிய காரியம். என் அன்பு கிறிஸ்தவர்களே, இன்று திருப்பலி வாசகங்கள் நமக்கு பலன் தருகிறது. செவி, விண்ணக தந்தையை நோக்கி செவி. உனக்கும் பாதுகாப்பு, உன்னை சுத்தி இருக்கிற மக்களுக்கும் ஜெபத்தினால் பாதுகாப்பு. நீ எங்க இருக்கிறாயோ அங்க அவர்களுக்கு பாதுகாப்பு. நீ வீட்டில் இருந்தா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு. நீ தெருவில் வந்தா தெருவில் இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு.
நீ வேலைக்கு போனா வேலையில் இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு. கிறிஸ்தவன் எங்கெல்லாம் அவன் சுற்றுவானோ அங்க எல்லா இடமும் பாதுகாப்பு. நீ மருத்துவமனைக்கு சென்றா மருத்துவமனையில் இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு. உன்னோட இயேசு இருந்தா மட்டும்தான். உன்னோட இயேசு இல்லைன்னா நீ எங்க போனாலும் உன்னை நோய் தொத்திக்கும், அப்படியே ஒட்டிக்கும், மேக்னெட்டிக் பவர் மாதிரி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரி மக்களே, ஆண்டவர் இயேசு சொல்லுகிற வாக்க ருசி பாருங்க. Taste and see who is Jesus in our life. நான் அனுபவிக்கின்றேன், நீங்களும் அனுபவிக்கணும். நீ ஆசை ஒவ்வொரு நாளும் நான் வேண்டுகிறேன். இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் அனுபவிக்கணும் ஆண்டவர். அவங்க மாத்திரம் இல்ல, அந்த அனுபவம் பலருக்கு செல்லணும். நண்பரி மக்களே, தாவீது எப்படி சொல்றார் பாருங்க. இன்னைக்கு திருப்பலி பதிலுரை பாடல் வாசிக்கும் போது திருப்பாடல் 23:4, மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எந்த தீங்குக்கும் அஞ்சிடேன். உமது கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றுகின்றது. என் ஆண்டவர் என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலை இல்லைன்னு எப்படி பயணம் செய்யறாரு பாருங்க. இன்னைக்கு நீங்க எப்படிங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துக்குரியவர்களாய் வாழாததினாலே துன்பங்கள் வந்த போது துன்பங்களுக்கு அடிமையாகுகின்றோம். கேட்டால் சட்டத்தை சொல்லும். சட்டம் சொல்லுதியா? எந்த சட்டம் யாருக்கு சொல்லு? கிறிஸ்தவர்களுக்கு விவிலியத்தை தவிர வேறு எந்த சட்டமும் கிடையாது. கிறிஸ்தவர்கள் இந்த சட்டத்துக்கு உட்பட்டவர்கள். இந்த சட்டம் எந்த கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லையோ அவங்க உலக சட்டத்தில் அழிஞ்சுக்கிட்டே போயின்னு இருப்பாங்க. இந்த சட்டத்தை ருசி பாருங்க. உன்னையும் காக்கும், உன்னை சுற்றி இருக்கிறவர்களையும் காக்கும். இதற்கு தான் நம்மை ஆண்டவர் உயர்த்தினார். ஆகவே இன்று ஓமை திருமண விருந்து. நீ பரலோகத்துக்கு போவியா நரகத்துக்கு போவியா தீர்மானிக்கிற ஓமை. தாவீது போல எழும்பணும். என்ன நேர்ந்தாலும் நான் அஞ்சிடேன். என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஆயத்தம் செய்கின்றீர். எனது தலையை நறுமண தைலத்தால் நிரப்புகிறீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாத்தீங்களா? துன்பத்துல கூட எப்படி தாவீது சொல்லுகிறார். 6வது இறுதி வாக்கியம், உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம், பாத்தீங்களா, இந்த பூமியிலே நான் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் உம் அருளும் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து கொள்ளும். புடைனா என்ன அர்த்தம்? நிறைய பாதுகாப்பு. தாவீது சொல்றார் பாருங்க, இந்த பூமியில நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அருளும் நலமும், நலம்னா என்ன? சுகம். அருளும் நலமும் பேரன்பும், அன்பு இல்ல பேரன்பும் என்னை புடை சூழும். புடைனா என்ன? நிறைய பாதுகாப்பு. நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். அவர் சொல்லல என்னுடைய அரண்மனையிலே நான் வாழ்வேன். அவர் ராஜா இல்லையா? தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும் போது அவர் ராஜா. இந்த திருப்பாடலை அவர் எழுதும் போது அவர் ராஜா. அவர் எழுதிருக்கலாமே அரண்மனையில நான் இருப்பேன்னு. ஆனா என்ன எழுதுறார் பாருங்க, ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்வேன். எது ஆண்டவரின் இல்லம்? அவர் எங்க இருக்கிறாரோ அதுதான் அவர் இல்லம். அவர் உன் உள்ளத்தில் இருந்தால் உடல் அவருடைய இல்லம். நீ எப்படி கொள்ளை நோய்க்கு பாதிப்புக்குள்ளாய் செல்லையிலும் உன்னை காக்க உன்னோடு உன் ஆண்டவர் இருக்கிறார். என்னோடு என் ஆண்டவர் இருக்கிறார், உன்னோடும் இருக்கிறார், உனக்குள்ளே இருக்கின்றார். நீ உணர ஆரம்பித்தால் அவரை உன்னை பயன்படுத்த ஆரம்பிப்பார். என்னை பயன்படுத்துகிற ஆண்டவர் உன்னை பயன்படுத்துகிறார். நான் வழிபடுகிற இயேசுவை நீ வழிபடுகிறாய். உனக்கு ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி செய்கிறவர் அல்ல அவர். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்குமே அவர் சமமாய் கொடுக்கிறவர். உங்க உள் மனதுதான் ஏற்ற தாழ்வுகளை நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை தூக்கி எறிந்து ஆண்டவரின் பிள்ளைகளாக மாறுவோம். அவருக்குரியவர்கள்
அவருடைய விருந்திலே பங்கு கொள்ளவில்லை என்றால் அவருக்கு இல்லாத உறவில்லாத பிற இனத்தாரை அவர் அழைத்து அவருடைய விருந்திலே பங்கு கொள்ளும்படி செய்து விடுவார். உணர்வீர்களா? உணருங்க. நல்ல கிறிஸ்தவர்களாக திருப்பலியில் அறிக்கையிடுவது போல என் சிந்தனையாலும் என் சொல்லாலும் என் செயலாலும் கடமையில் தவறிதாலும் பாவங்களை செய்திருக்கிறேன். அந்த பாவத்தை விட்டு விலகுவேன். இனிமே நான் ஆண்டவர்கிட்ட நான் பாவின்னு சொல்லவே மாட்டேன். சொல்லாத. நீ ஒவ்வொரு முறையும் பாவின்னு சொல்லும் போது பசாசு உள்ள வந்து ஆமேன் 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 சொல்லும். ஒரு முறை ஒருத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்ட தானே, வாழ்நாளெல்லாம் கேட்டுக்கினேவா இருக்கிறீங்க? மன்னிச்சுக்க அப்படி நீ கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? எத்தனை முறையா கேட்க நீ? இன்னைக்கு திருத்திக் கொள்வோம். பசாசு நம்ம எப்பவுமே பாவின்னு சொல்லி அடுக்கி வைக்கும். இனிமே வாயில நான் பாவின்னு வரவே கூடாது. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமா இருப்பேன். ஏனெனில் அவர் என்னை தேர்ந்து கொண்டார், என்னை அறிந்து கொண்டார். நான் அவர் பின்னே செல்லுவேன். அவருடைய வாக்குகளை தினந்தோறும் படிப்பேன். கதை புத்தகங்களையும் கட்டுக்கதை புத்தகங்களையும் தூக்கி வீசி எறிவேன். விவிலியத்தை மட்டுமே, பைபிளை மட்டுமே படிப்பேன். திருமணம் பண்ணேன். வெறும் பைபிளை படிப்பேன், திருமணம் பண்ணேன். ஆண்டவர் உனக்கு தரிசனமாவார். ஏனெனில் அவர் நமக்காக கொடுக்கப்பட்ட இந்த திருவிழியம் மட்டும்தான். இதை தவிர வேற எந்த புத்தகத்தையும் தொடாதீங்க. உனக்குள்ளே பலம் எப்படி வருது பாருங்க. உன்னையும் பலப்படுத்தி உன்னை சுத்தி இருக்கிற அனைவரையும் பலப்படுத்துகிறவர் உனக்குள்ளே இருந்து செயலாற்றுவார். ஆகவே கண்களை மூடி செபிப்போமா. பவுலை போல எனக்கு வலுவூட்டும் கிறிஸ்துவினால் நான் எதை வேணாலும் செய்வேன். என்னுள்ளே பலன் இருக்கிறது. அது உடல் பலம் அல்ல, உள்ள பலம். உள்ளம் கடவுளுடையது, உடல் மண்ணுக்குரியது. உள்ள பலம் இருக்கிற வரைக்கும் நல்ல கிறிஸ்தவர்களாக எல்லாருக்கும் நன்மை செய்து நல்லதையே பேசி நல்லதே செய்கிற கிறிஸ்தவர்கள் உருவாக வேண்டும். இதுதான் நம்முடைய வேலை. நல்லதை பேசணும், நல்லது செய்யணும். இது ரெண்டு தான் நம்மளை ஆண்டவர் செய்ய இந்த பூமிக்கு கிறிஸ்தவர்களாக அனுப்பியிருக்கிறார். ஆகவே நல்லதையே பேசுவோம், நல்லதையே செய்வோம். நமக்கு பலன் உன்னதத்திலிருந்து கடந்து வரும். நம்மையும் காக்கும், நம்மை சுத்தி இருக்கிற எல்லாரையும் காக்கும். ஜெபிப்போமா. கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற எங்க அன்புள்ள தகப்பனே, இந்த வேலைக்காக உம்மை போற்றுகின்றோம். என்னோடு ஜெபத்திலே கலந்து கொண்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த சத்தம் எத்தனை தொலை தூரம் செல்லுமோ அத்தனை தூரம் மட்டும் உம்முடைய வல்லமை கடந்து செல்லும்படிக்காக ஜெபிக்கிறேன். வீச்சில் அமர்ந்து கொண்டு கேட்டுக் கொண்டிருக்கலாம். இந்த சத்தம் மட்டும் காதிலே தொனித்துக் கொண்டிருக்கலாம். இதோ ஒரு வல்லமை இப்போதே உருக்கத்தோடு மன்றாடுவமல்ல இறங்குவதாக. இறங்கட்ட ஆண்டவர். பொல்லாத அசுத்த ஆவிகள், பாவத்தை செய்ய தூண்டுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே ஒவ்வொரு மனிதர்களை விட்டு விலகுவதாக. விசேஷமாய் கிறிஸ்தவர்களை விட்டு விலகட்டும். அவன் நம்பிக்கை, பயம் இயேசுவின் பெயரால் விலகட்ட ஆண்டவரே. நீங்க சர்வ வல்லமை உள்ளவர் என்பது ஒவ்வொருவரும் நிரூபிக்க இந்த நாட்களை பயன்படுத்துவார்களாக. உன்னதமான கருத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். அனைத்து கிறிஸ்தவர்களை குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதியும். கணவன் மனைவி பிள்ளைகள், கணவன் மனைவி பிள்ளைகள், கணவன் மனைவி பிள்ளைகள் என்று குடும்பம் குடும்பமாய் தெரிந்து கொள்வீராக. குடும்பத்தோடு உம்மை மகிமைப்படுத்துகிற புதிய கிறிஸ்தவர்களை எழுப்புவீராக. அவளோடு காத்திருக்கிற போது பிள்ளைகளை திருப்பழிவு செய்ய ஆண்டவர். இன்றைய விருந்து ஓமையிலே நாங்கள் கேட்டது போல எங்களுக்காக வைக்கப்பட்ட விருந்திலே நாங்கள் பரிசுத்தமாய் பிரவேசிக்க அருள் தாரும். திருமண ஆடையின்றி விருந்திலே பங்கு கொள்ள இயலாது என்று சொன்னீர். பரிசுத்தமின்றி உம்முடைய உடலை வாங்க இயலாது. உம்முடைய திருவுடலை உட்கொள்ள வருகிற நாங்கள் பரிசுத்தமாய் வர எங்களுக்கு உதவி செய்யும்.
பிசாசின் தீ சக்தியை எதிர்க்கிற சக்தி தான். அசுத்தங்களை விட்டு விலகி வாழ்கிற ஆசிரியத்தார். உள்ளத்தில வைராக்கியத்தோடு வாழ்கிற எண்ணத்தை எங்களுக்கு தாரும். நம்முடைய வார்த்தைகளை கற்றறிந்து அதற்கேற்றவாறு வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுகிற குணத்தை எங்களுக்கு தாரும். நன்மை பேசி நல்லதை சொல்லுகிற எண்ணத்தை எங்களுக்கு தாரும். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள் எங்க இருக்கிறார்களோ இப்போது நம்முடைய கரம் தொடுவதாக. தொடுங்க ஆண்டவரே. அவங்க முழு குடும்பத்தையும் ஆண்டவர் தொடுவீராக. இந்தியாவிலே பல பாகங்களிலே பார்த்துக் கொண்டிருக்கிற போது பிள்ளைகளை ஆண்டவர் இப்போது தொடுவீராக ஆண்டவர். மும்பையில் இருந்தும் தமிழ்நாட்டில் இருந்தும் கர்நாடக மாநிலத்தில் இருந்தும் இன்றைக்கு அநேகர் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார். என் ஆண்டவரின் கரம் தொடுவதாக. Touch Lord Jesus. தொடுவீராக. இவளை பிடித்த தரித்திரங்கள் இயேசுவின் பெயரால் விலகிச் செல்லட்டும். You heal Lord Jesus. You are the healer. Only you can heal from killing disease, Lord. You heal Lord Jesus. Many are watching from Sri Lanka. Many are watching in Dubai. Many are watching in Saudi Arabia. Right now, you touch and heal Lord Jesus. Bless abundantly, Lord. Lord, many are watching in the US, Lord Jesus. Italy, bless Lord Jesus. China, Japan, remember. Change Lord Jesus. Bless them abundantly. We remember Australia. We remember Singapore. We remember Malaysia. We remember England, Germany, Canada. Lord Jesus, we surrender each and everyone to you, God. Bless abundantly, Lord. Give the deliverance, Lord Jesus. We surrender each and everyone to you, God. We remember throughout the world. Change all the wickedness, Lord Jesus. Bless abundantly, Lord. Change the mind. Change the attitude. Change everything, Lord. Everyone must surrender according to your word. Bless Lord Jesus. Bless Lord Jesus. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் தட்டி எழுப்புங்க ஆண்டவரே. தூங்கிக் கொண்டு மயக்கத்தில் வீழ்ந்து கிடக்கிறவங்களை தட்டி எழுப்பீராக. குடிவெறி ஆவிகள், சண்டையின் ஆவிகள், குழப்பத்தின் ஆவிகள், சந்தேகத்தின் ஆவிகள் குடும்பங்களை விட்டு இயேசுவின் பெயரால் விலகி ஓடுவதாக. ஆசீர்வதிங்க ஆண்டவர். கண்ணீரோடு செபிக்கிற பிள்ளைகளுடைய எண்ணங்களை இப்போது தொடுவீராக. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொன்னீர். Right now, wipe the tears, Lord Jesus. We're all praying in tears. Change the life, Lord Jesus. You be with them, Lord. Stretch out your hand upon them and touch and heal, Lord. இந்த கரம் இப்போதே தொடுவதாக. அவங்க கண்ணை மூடி ஜெபிக்கிற இந்த நிமிஷத்திலே தொடுவதாக. உலகத்தில் எந்த முனையில இந்த செய்தியை கேட்டு தன்னை தயார்படுத்துகிறார்களோ, தயார்படுத்துகிறவர்கள் எவராயிருந்தாலும் நினைவு கூறுகிறோம். ஆசீர்வதியும். திருச்சபைகளை வழிநடத்துகிற குருக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும். கண்ணீர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். பெரிய பெரிய ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். பாஸ்டர்களுக்காக, ஊழியர்களுக்காக, பணியாளர்களுக்காக, ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். நிறை பணிக்கு அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பங்களை ஆசீர்வதியும். எல்லோரும் எழும்பட்டும் ஆண்டவரே. கழுகு போல சட்டைகளை அடித்து பறக்கட்டும். ஓடினாலும் நடந்தாலும் சோர்வு கொள்ளாமல் உமது பெயரை மகிமைப்படுத்துகிற வல்லமையால் நிரப்பீராக. பவுலடிகளார் உரைத்ததை நினைக்கூறுகிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய வலிமை உண்டு. எனக்கு வலுவூட்டும் கிறிஸ்துவினால் அனைத்தையும் செய்வேன் என்ற நம்பிக்கையின் வாக்கு ஒவ்வொரு உள்ளத்திலும் நீர் வைப்பீராக. உங்க பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். நீரை அனைவரையும் பாதுகாத்து வழிநடத்தும். இவெல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி ஆசீர்வாதத்தை நாங்கள் அனைவருமே என்னோடு செபிக்கிறவங்க, இனி இதை பார்க்கிறவங்க, யாருடைய கண்களெல்லாம் இந்த வீடியோ செல்லுமோ அவங்க எல்லாரையும் உடைய பாதத்தில் அர்ப்பணித்து உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பான இறை மக்களே, கலங்காதீர்கள்.
விவிலியத்தை எடுத்து வாசியுங்கள். எடுத்து வாசி, சுகம் கிடைக்கும். நீங்க மருத்துவர், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மருத்துவர். Each and every Christian is a doctor. The doctor can heal from all the difficulties as well as he can heal from the disease. The Christian is a major doctor. The Christ is there inside in you. He is a healer. You will become as a healer. நீங்க மருத்துவரா மாறணும்னா பைபிளை படிங்க, வாழ்க்கையை மாத்துங்க. உங்களை சுத்தி இருக்கிற பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, அது ஓடி போய்விடும். ஆகவே இந்திய நற்செய்தி மறந்து விடாதீங்க. மீண்டும் குடும்பமா கூடி ஜெபிங்க. இன்றைய வாசகங்கள் எசாயா 25, ஐசாயா 25, 6-10, திருப்பாடல் Psalms chapter 23 verse 1-6, 23, 1-6, Philippians chapter 4 verses 12-20, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், இறைவாக்குகள் 12-20 வரைக்கும், மத்தேயு நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 1-14, Matthew chapter 22 verses 1-14. இத திரும்ப நீங்க படிங்க, குடும்பமா படிங்க, ஒருத்தர் ஒரு வாசகம் படிங்க. உங்க குடும்பத்தை காக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கின்றார். ஆகவே சிறந்த கிறிஸ்தவர்களாய், சிறந்த பணியாளர்களாய் வாழ்வோம். நம்மை நம்பி கொடுத்த மக்களை தூய்மையான வழியிலே நடத்தி, ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி செல்லுகிற வழியிலே நடத்தி விண்ணகத்துக்கு பயணம் செய்வோம். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை காலை 7:30க்கு சந்திப்போம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் மாலையிலே நிகழ்ச்சி. மீதி திங்கள் முதல் சனி வரை காலை 1 மணி நேரம் 7:30 8:30 வரைக்கும் நடைபெறும். மீண்டும் நாளை காலை வருவோம். யூடியூப்ல இந்த வழிபாடு உண்டு. தயவுசெய்து உங்க நண்பர்களுக்கு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இது இறைப்பணிக்கு உதவியாக இருக்கும். இறைவன் உங்கள் அனைவரையும் காத்துக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.